என்னம்மா? பெண்ணே என் கண்ணே என் தங்கமே என் உயிரே ஆர் உயிரே. கண்ணே கண்மணியை கருப்பட்டி வட்டை பக்கத்துல வந்து ஒட்டை. எதுக்கு? பெண்ணை பார்த்தது சில பேரு அப்படி என் தங்கமே என் செல்லமே அமுல் பேபி இவ்வளவு அழகாக நீ இருந்து கொண்டு இந்த அத்துவான கானகத்துல தன்னந்தனியா வருகிறைய. இவ்வளவு அழகா இருந்து கொண்டு இப்படி காருக்குள்ள போய் நீ இருக்கலாமா? ஏதோ ஒரு கடுமாய் சிங்கம் பார்த்தால் உன்னை என்ன செய்யும்? என்ன பண்ண சாப்பிட்டுரும். இப்படி ஒத்தையில போய் இருக்காத தங்க இங்க வா. சில கல்வர்கள் உன்னை பார்த்தாலனா ஆமா நீ போட்டு இருக்க தங்க சாமானுக்கு ஆபத்து வந்துரும். சாமானுக்கே ஆபத்து வந்துரும். ஆமா விலைவாசி அப்படி இருக்கு. என்னை பார்க்கு அட நான் நல்லவன் பார்த்ததால உன்கிட்ட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு மாதிரி பட்டவங்களாம் பார்த்தா இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும்? என்ன செஞ்சிருப்பா? அப்பா நீ என்ன கேட்கறிய? நீ யாரு? நான் தானே. நான் தான். என் பேரு வந்து வல்லரக்கன். அவன் கடல 56 தேசத்துக்கு அதிபதி. ஆமா. என்னை பார்த்து ஆண்டவனே ஒளிந்து கொண்டார்னா ஈராறு 12 வருட காலமாக ஈசன் பகவானை நினைத்து தவம் இருந்து பகவானுக்கு சொந்தமான வரத்தை தூண்டுவாமணி வரத்தை வாங்கி வச்சிருக்கேன். நீங்களா? பகவானை இப்ப சில பொழுதில் எரிச்சிருவேன். கைலாசத்துல நான் தான் பகவான். அதேதான். என் கூட நீ வந்தன்னு வச்சுக்கோ, என் பக்கத்துல நீ பார்வதியா அமர்ந்துக்கலாம். ஏ வல்லரக்கா நான் யார் தெரியுமா? கேளு கேளு வல்லரக்கா ஏ வல்லர கிளிமொழியால் வார்த்தை கேளோ பிறந்ததோரு நாடதுதான் ராஜுதனே மலையாள தேசத்தில மலையரசன் பெற்ற மகள் அக்கா தங்கை 8 பேர்கள் எல்லாத்துக்கும் பெரியவள் தான் எந்த கப்பன் மலையரசன் வடக்கே வடநாடு காசி நாடதில எந்த கப்பன் மலையரச காசி விஸ்வநாதருக்கு நாத விசலாட்சியை கை கொடுத்த ஆண்டி போட் 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 கிளிமொழியால் வார்த்தைகளும் இளையதோரு அக்காலையும் வடமதுர தென்மதுர பூமதுரை என்று சொல்லும் அந்த மதுரவானோ சொக்கரு மீனாட்சியே கை கொடு கேளு கேளு வல்லர கிளிமொழியால் வார்த்தைகள் சங்கரன் கோவிலு கிழக்கு திருமுகம்மா பொழுவேரு சங்கரன் ஐனாரு கோமதி ஆவடைய கை கொடுத்தோம். ஸ்தலமடி குற்றாலிங்க நாதரு குழல்வாய் மொழி என்பவர் எந்த கப்பன் மலையற குற்றாலிங்க நாதருக்கு குழல்வாய் மொழி என்பவளை கூப்பிட்டு கை கொடுத்தா இளையதோரு தமக்கையரை மலையிலையும் பொதிக மலையிலையும் பொதிக
வசந்த மலை பொதிகமா சலமாளி கேளு கேளு வல்லர என்னுடைய அக்கா அந்த பாபநாச பெருமாள் உடவாள கை கொடு அடுத்து இளையதொரு அக்கா திருநெல்வேலி நாடடி நம்ம நெல்லையப்பர் சாசிரி காந்திமதி என்பவ மனமுடித்துதான் கொடு இளையதொரு அக்கா ஏழாவது பிறந்த என் அக்காளுக்கு கன்னியாகுமரியில கன்னி பகவதியாக இருக்கிறா அவளுக்கு இன்னும் திருமணமே ஆகல குமரியா இருக்கையா கல்யாணமே வேண்டாம் குமரி பகவதியா போய் அமர்ந்திருக்கிறா அவள மாதிரி நானும் இருந்திருக்க கூடாதா உனக்கு ஓ நிலைமை என்ன கடக்குட்டி மகள் நான் கன்னிகை பெண் பிறந்தேன் சரி கதையை கேட்டன பேருலகமே திடுக்கிடும் ஆமாண்டா எதுக்கு நான் கடக்குட்டி மகள் நானோ கன்னிகை நான் பெண் பிறந்தேன் பிறந்த கதை கேட்டையானா பேருலகம் திடுக்கிடுண்டா வளர்ந்த கதை கேட்டையானா வையகமே திடுக்கிடுண்டா மாமரத்து கீழிருந்தோ மங்கை கதை சொன்னேனானா மாவும் உதிர்ந்து விடும் அதுக்கிட்ட மாமரமும் சாய்ந்து விடும் நம் பூமரத்து கீழிருந்தோ பூவை கதை சொன்னேனானா பூவும் உதிர்ந்து விடும் உதிர்ந்து பூமரமும் சாய்ந்து விடும் விட்டு வீடு வல்லறக்க வேதனைகள் ரொம்ப உண்டு அம்மாய மோகினியே அதாவது உன் கதை பெரிய கதைன்னு சொல்ற சொந்த கதை சோக கதை சரி எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சது